நம்மளுடைய இன்பத் துன்பங்கள் எல்லாரும் படிக்கக்கூடிய லைப்ரரி புக்காக இருக்கக்கூடாதுங்க. நாம் பத்திரமா பாதுகாக்கக்கூடிய டைரியாக இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாதுங்க. நம்ம ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லைங்க, அது சிலருக்கு பின்னாடி போய் நக்கல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்மளுடைய செய்திகளை கேட்டுட்டு எல்லார்ட்டையும் தூற்றுறவங்களும் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நம்மளை ஏளனமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை ஏதோ புலம்புது பாரு, எப்போ பார்த்தாலும் இதுக்கு இதான் வேலை அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நாம் சொல்லக்கூடிய நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு நம்பிக்கை உரியவர்களாக நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டுட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவராக நாம் 1-2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட மட்டும் சொன்னால் போதுங்க. எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தேவையில்லை. அதை மாதிரி நம்ம இன்பங்கள் கூட உடனுக்குடன் எல்லார்ட்டையும் தெரிவிக்கணும்னு தேவை கிடையாது. அது நாம் சொல்லக்கூடிய இன்பங்களை யாரெல்லாம் இரட்டிப்பாக்குறாங்களோ அதை அவங்களுடைய இன்பமாக நினைக்கிற 1 or 2 பேர்ஸ் இருப்பாங்கங்க. அவங்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணினாலே போதும். நாம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க, எல்லாரும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு நாம் கணக்கு போடுறோம் பாருங்கள். அது தப்பு கணக்குங்க. ஆக நீங்கள் முக்கியமாக திறந்த லைப்ரரி புத்தகமாக இருக்காதீங்க. நீங்கள் பாதுகாக்க வேண்டிய டைரி புத்தகமாகவே இருங்க. நன்றி, வணக்கம்.